ஸோ ஃபஸ்ட்டு வந்து லட்சியங்கள். அந்த லட்சியத்தை ஆல்ஃபா நிலையில் நீங்கள் வந்து மனத்திரையில் பார்க்கும்போதே அது ஆழ் மனசில் போய் பதிஞ்சு பிரபஞ்சத்திற்கே ஒரு செய்தியாக போய் பிரபஞ்சமே உங்களுக்காக செயல்பட்டு உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றும். இதை நான் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது, ஆனால் பழகி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஆச்சரியப்படுவீங்க. இது முதல் முக்கியமான விஷயம். அடுத்தது நமக்கு ரொம்ப தேவையானது, பாதிக்கக்கூடியது உறவுகள். சில மனிதர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், வருத்தங்கள், சில உறவுகள் சரியில்லாத போது ஏற்படுற மன வலி, இதெல்லாம் நிறையவே எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த மனிதரிடம் நிறைய விஷயம் சொல்லணும்னு நம்ம நினைப்போம். இப்போ சண்டை இல்லைன்னாலும் கூட அவங்களோட பிஹேவியரில் மாற்றங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் நேராக சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட குறைய சொன்னோம்னா அல்லது அவங்க இப்படி மாறினா நல்லாயிருக்கும்னு சொன்னால் கோபம் வரும். ஸோ நேராக சொல்ல முடியாத விஷயத்தை ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலையில் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அந்த நிலையில், சக்தி வாய்ந்த அந்த நிலையில் அந்த மனிதரை நினச்சி அவருடைய ஆழ்மனசை தொட்டு நீங்கள் பேச முடியும். ஸோ அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு தியானமும் வகுப்பில் செய்வோம். மூன்றாவது முக்கியமானது ஆரோக்கியம். உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்காக இருந்தாலும் வேறு யாருக்காக இருந்தாலும் இதே ஆல்ஃபா நிலையில் அதுக்காகவும் நீங்கள் தியானம் செய்ய முடியும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பேன். மெட்டாஃபிசிக்ஸுங்கிறது நம்மை சுற்றி இருக்கும் சக்தியை நாம் பயன்படுத்தி கொள்வது. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நிறங்கள்னு ஒன்று சொல்லி கொடுப்பேன். நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் போக முக்கியமானது, உங்களிடம் சில மாற்றங்கள் வேணும். உங்கள் பர்சனாலிட்டி இன்னும் ரொம்ப சாமிங்காக ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி நம்ம மனதை ப்ரோக்ராம் பண்ணணும், ரீப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி, மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது ஆல்ஃபா முத்திரை. இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட முத்திரையை வச்சுப்போம். அந்த முதல் தியானம் ஆல்ஃபா நிலைக்கு போன உடனே அந்த முத்திரையும் அந்த ஆல்ஃபா நிலையும் மனதில் சேர்த்து பதிய வச்சுருவோம், ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். இது ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம்னா கிளாஸில், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போ அந்த முத்திரை வச்சாலும் உங்களுடைய மூளையின் வேகம் உடனடியாக ஆல்ஃபா நிலைக்கு போயிடும். அப்போ நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியும், படிக்கிறதுக்கு, சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி உங்கள் மைண்டு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக உங்களை மாற்றிவிடும். இது கண்டிப்பாக நிச்சயம். ஆல்ஃபா தியானம் பழகினீங்கன்னா என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் கவலையே வராது, எது வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த தன்னம்பிக்கை, இது எல்லாம், அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வரும்.